Hi friends, welcome to London Tamil Kitchen. நீங்கள் உங்களோட கிட்ஸின் பர்த்டே பார்ட்டிக்கு Peppapig தீம் பிளான் பண்ணி இருக்கிறீங்களா? வாங்கோ கேக் டோப்பரம் இங்க பாருங்க, கேக் டோப்பரம் கப்கேக் டோப்பரம் எப்படி செய்யறான்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். பிங்க் கலர் ஃபondant எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபondantல நான் கப்கேக் டோப்பர் செய்ய போறேன். tylose பவுடரில் ஒரு அரை டீஸ்பூன் இந்த ஃபondantக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். tylose பவுடர் போட்டால் கேக் டோப்பர் செய்யக்கில்ல கேக் டோப்பர் சேப்பாகவும் வரும், அதோட ஈஸியாக முறியாது. இப்போ குழைச்செடுத்துட்டேன். ரோலிங் பின்னால் உருட்டி எடுக்கணும். ஆகலும் மெல்லிசாவும் உருட்டக்கூடாது, மொத்தமாகவும் உருட்டக்கூடாது, ஒரு அளவான திக்காக உருட்டணும். அதாவது டூத்பிக்கை செருகக்கூடிய அளவில் மொத்தமாக இருக்கணும். மெட்டுக்கு கோர்ன்ஃப்ளவர் போட்டுட்டு உருட்டிங்கள்னு சொல்லி சொன்னாதான் ஃபondant மெட்டில் ஒட்டாது. பெப்பாபிக்கின்ற ஃபேஸ் கட்டர் வச்சுருக்கிறேன். இதால் வெட்டி எடுக்க போகிறேன். 10 கப்கேக் டோப்பர்ஸ் செய்ய போகிறேன். நாங்கள் ஏர்லியாகவே இந்த கப்கேக் டோப்பர்ஸை செய்து வச்சா காஞ்சிடும். ஏர்லியாக செய்து வச்சு தான் யூஸ் பண்ணணும். உடனே செய்து நாங்கள் கப்கேக்கில் போட்டோம்னு சொல்லி சொன்னால் கேக் டோப்பர் க்ளீனாக நிற்காது, வளைஞ்சு போய் நிற்கும். டூத்பிக் எடுத்து வச்சுருக்கிறேன். டூத்பிக்கு தண்ணி பூசணும். அந்த பெப்பபிக்கின்ற தலைக்குள்ள நாங்கள் டூத்பிக்கை செருகணும். தண்ணி பூசினாத்தான் அது வடிவாக ஸ்டிக் பண்ணி நிற்கும். பத்து பெப்பபிக் செய்து வச்சுக்கிறேன். இப்போ காய விட்டுருக்கிறேன். பெப்பபிக்கு கண் செய்யணும். ரைட்டிங் நோசல்ஸில் பெரிய சைஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் சின்னன். இதால் பிளாக் கலரை வட்டி எடுக்கிறேன். பிளாக் கலர் ஃபondant வட்டி எடுக்கிறேன். இந்த பெரிய சைஸால் ஒயிட் கலர் ஃபondant வட்டி எடுக்கிறேன். சின்ன சின்ன ரவுண்டெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இந்த ஒயிட்டின் மிடில் தண்ணி பூசுகிறேன். தண்ணி பூசிட்டு இந்த பிளாக் வெட்டினதில் ஒரு பீஸ் எடுத்து வைக்கணும். தண்ணி பூசி கண்ணை ஒட்டணும். பெப்பபிக்கின்ற காதுக்கு கொஞ்சம் கீழேயா இந்த கண்ணை ஒட்டணும். ரைட்டிங் நோசல்ஸில் சின்ன எடுத்து வச்சுருக்கிறேன். ரவுண்ட் ஷேப் வெட்டுறேன். வெட்டி வச்சிருக்கிற இந்த சின்ன ரவுண்டை மூக்கு கொட்டுறேன். தண்ணி கணக்க பூசாமல் கொஞ்சமாக பூசணும். இப்போ பெரிய சைஸ் ரைட்டிங் நோசல்ஸால் இந்த ரெட் கலர் ஃபondantை வெட்டி எடுக்கிறேன். தண்ணி ஊசி பெப்பபிக்கின்ற கன்னத்தில் ஒட்டுறேன். இந்த கேக் டோப்பருக்கு அவுட்லைன் போட்டால் பார்க்க இன்னும் நல்ல வடிவாக இருக்கும். அதால் நான் அவுட்லைன் போடுறேன். கேக் பென்னு சொல்லி கடையில் இருக்குது, நீங்கள் வாங்கலாம். அந்த கேக் பென்னால் தான் நான் இந்த பெப்பபிக்கு அவுட்லைன் போடுறேன். வாய் கீறுறேன். பெப்பபிக் கப்கேக் டோப்பர் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. செய்து வச்சிருக்கிற கப் கேக்குக்கு மேலே இந்த கப் கேக் டோப்பரை
போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பெப்பபிக் கேக் டாப்பர் செய்கிறேன். இதில் ரெட் கலர் ஃபொண்டன் எடுத்து அதுக்குள்ள டைலோஸ் பவுடர் போட்டு குழச்சி வச்சிருக்கிறேன். கேக் டாப்பர் செய்ய போகிறேன். பெப்பபிக்கின்ற உடம்பு செய்கிறேன். பெப்பபிக்கின்ற உடம்பு செய்துட்டேன். டூத்பிக்கு தண்ணி பூசி மிடில் செருகிறேன். பிங்க் கலர் ஃபொண்டன்ட்டுக்கு டைலூஸ் பவுடர் போட்டு குழச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். பெப்பபிக்கின்ற முகம் செய்ய போகிறேன். பெப்பபிக்கிட்ட முகம் சேவ் பண்ணி எடுத்த பிறகு போன்ஸ் டூலால் மூக்கு வைக்கிறேன். அதாவது மூக்கு துவாரம் வைக்கிறேன். இப்போ வாய் செய்கிறேன். பெப்பபிக்கின்ற கழுத்தில் தண்ணி பூசி உடம்பில் செருகி இருக்கிற டூத்பிக்கில் இந்த தலையை ஒட்டி விடணும். பெப்பபிக்கு காது செய்கிறேன். கேக் டாப்பர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.